இந்த கண்டிஷனில் இருந்த மீன் தொட்டியை இப்போ நம்ம கழுவ ஆரம்பிக்க போகிறோம். அது முடியும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீன் எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டாச்சு. ரொம்ப நாள் கழித்து நல்ல தண்ணியில் விளையாடுறதுனால ஜாலியாக இருக்காப்புல. ஸோ நம்ம மீன் தொட்டியை கழுவுனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து மூச்சே வரும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு மேக்னெட்டு. இது வந்து ஆக்சுவலி இப்படி இருக்கும். வெளிப்பக்கம் நம்ம பிடிச்சிக்கிறதுக்கும் உள்பக்கம் தேய்க்கிறதுக்கும் வச்சுட்டு இது இப்படி வச்சுட்டு நேராக வைக்கக்கூடாது. வச்சா கண்ணாடி அடிபட்டுரும். இப்படி பண்ணிட்டோன்னா ஒட்டிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இப்போ அழுக்கு இருக்கிற பக்கம் இந்த இடம் ஆல்ரெடி தொடச்சது. அழுக்கு இருக்கிற பக்கம் துடைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள். எப்படா அப்படின்ற மூமெண்ட் தான். இது வேகமாக தேய்க்கக்கூடாது. வேகமாக தேய்ச்சின்னா மேக்னெட் உள்ளே வந்துடும். ஸோ பொறுமையாக தான் தேய்க்கணும். வடிவேல் கம்மில் வர்ற மாதிரி பார்த்து மெல்ல மெல்ல அப்படின்ற மாதிரி தான் தேய்க்கணும். வேறு வழி இல்லை. வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே கல்லெல்லாம் எடுத்துகிட்டு கல் தனியாக அலசணும். ஸோ இது பாருங்கள். இதுதான் நம்ம தண்ணி இறக்குனதுக்கப்புறமே கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அழுக்கு தண்ணி தானே. கொஞ்சம் இறக்குனாலும் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த கல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுவோம். இப்படி பெருசாக இருக்குன்னா தூக்கி கொண்டு போய் கழுவ முடியாது. ஸோ இதே இடத்துல வச்சு தான் கழுவணும். தண்ணி இறக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது எப்படின்றத வந்து நாங்கள் திருப்பி இதை தண்ணியை ஒரு தடவை விட்டு எடுப்போம் அதுக்கெல்லாம். ஸோ அப்போ வந்து அது எப்படின்ற சொல்கிறேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி கழுவ போகிறோன்னா இப்போ தண்ணி வந்துக்கிட்டே இருக்கா. இப்போது அங்கே வெளில டேப்பை மூடிட்டு அந்த பைப்பு அப்படியே பிடுங்கிட்டோன்னா இப்போ உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும் போது டப்புனு இது வந்து இப்போ கீழே பார்த்த மாதிரி இருக்குது பைப்பு. ஸோ தண்ணி மேலே எது அதிகமாக இருக்கோ அது இருந்தால் கீழே இறங்கும். ஸோ இப்போ டேப்பை மூடாமல் நம்ம அப்படியே பிடுங்கிட்டோன்னா இங்கே இருக்கிற தண்ணியை இழுக்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்போ சக்ஷன் இருக்கும் போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃபுல்லாக கீழே போயிட்டே இருக்கும். இப்போ பிடிங்கி காட்டு. இது வந்து ஒரு விதமான ஈஸி மெத்தட். கிட்டத்தட்ட மோட்டரை வச்சு இறக்கிற மாதிரி தான். இந்த மோட்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறக்கும், இது கொஞ்சம் ஸ்லோவாக இறக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம தொட்டி கழுவுனதுக்கப்புறம் இருக்க அழுக்கு தண்ணி இதை மறுபடியும் இன்னொரு தடவை தண்ணி விட்டு எடுக்கிறோம். இந்த தண்ணி வந்து மீனோட இதுன்றனால வேஸ்ட்டுன்றனால இது வந்து செடிக்கு உரமாட்டம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா செடிக்கும் தண்ணி அப்படி இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறது. சரி, மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறோம். ஒரு வழியாக மீன் தொட்டி கழுவி முடிச்சாச்சுங்க. அதாவது கல்லெல்லாம் தனியாக எடுத்து அதான் எடுக்கும்போது உங்களுக்கு காமிச்சேன். ஃபுல்லாக கல்லெல்லாம் கழுவி அலசி திருப்பி கொண்டாந்து அந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த 2 டிசைன் இது வைக்கணும். ஃபவுண்டைனும் கப்பலையும் உள்ள வைக்க போகிறோம். அதாவது மீன் சுற்றி வரதுக்கு கேப் விட்டுக்கணும். இப்போ வந்து நீங்கள் சின்ன சின்ன மீன் வச்சுருந்தீங்கன்னா அழகாக அந்த சந்துக்குள்ளெல்லாம் பூந்து வரும். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மீன் தான் வச்சுருந்தோம். அடுத்தது செடி நட போகிறோம். செடி வந்து 1 2 மட்டும் முன்னாடி வச்சுட்டு மீதியெல்லாம் பின்னாடி வச்சுக்கலாம். எல்லாமே முன்னாடி இருந்தால் மீன் போகிறதுக்கு வரதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மேலே தேங்குற வரைக்கும் நம்ம ஸ்லோவாக விடலாம். அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் அவுட்டாக போதும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இப்போ செடி உயரத்துக்கு தண்ணி வந்துட்டுருக்கு. ஒரு வழியாக தொட்டி வேலையெல்லாம் முடிந்தது. இப்போ இந்த தம்பியை பிடிச்சி போட்டதுனால பயந்து போய் உட்காந்துக்காப்புல. மற்றவனால கொஞ்சம் பெரிய பசங்கன்றனால அவனால விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. மொத்த மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அவனும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் ஃபுட்டு போட்டோன்னா அவனை போய் சாப்பிட்ருவான். இல்லாட்டி பட்டினி ஆக வேண்டியதாகிடும். ஓகே, ஒரு வழியாக இந்த சண்டே மீன் தொட்டி கழுவுற வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதோட பார்ப்போம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் குரு ஜனா டப்ஸ். Got the man with the plan right here. Bring it swag with the man right here.